ஹாய், ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த இடம் என்ன அப்படின்றத உங்களால் இம்மிடியட்டாக கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் வருவோம். அதுக்கு முன்னால் ராஜா ரவிவர்மா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சவுத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரளாவில் பிறந்து வளர்ந்த மிகப்பெரிய ஓவியர். ஒரு அழகான பெண்ணை இப்போ எப்படின்னு தெரில, முன்னெல்லாம் சொல்லுவோம் ராஜா ரவிவர்மா அவனோட ஓவியத்தில் வர ஒரு பெண்ணை போல் அழகுன்னு சொல்லுவோம். அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட், முறைப்படி ஓவியம் கற்றுக்கொண்டவர், சினிமாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கினார். சாதாரண புரட்சி இல்லைங்க, அது நினைச்சே பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே முதல் சினிமாவை தயாரித்து டைரக்ட் செய்த ஒருவர் கோவிந்த் பால்கே. பிற்பாடு அவரை தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்மை காலத்தில் நடந்த ஒரு ஆச்சரியம், அந்த பால்கேனுடைய பெயருக்கு இருக்கிற அந்த ராசியை சொல்கிறேன். 2009 மராட்டி ஃபிலிம் ஒன்று வந்தது. அதாவது இவருடைய வாழ்க்கையை ஃபீச்சர் ஃபிலிமாக ஒரு கதை, பின்னணி அவருடைய ரியல் லைஃப் தான். ராஜா ஹரிச்சந்திர சி ஃபேக்ட்ரி அப்படின்னு இந்த மராட்டி ஃபிலிம் வாஸ் எ சூப்பர் ஹிட். அண்ட் அகாடமி அவார்ட்ஸ் வரைக்கும் அந்த படம் போச்சு. வெல், யூ காட் இட். தாதா சாஹேப் பால்கே அவார்ட் இந்தியாவில் இருக்கிற உன்னதமான ஒரு விருது. தமிழ்நாட்டிலேருந்து அதை 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அதை அடுத்து இதுக்கு மேலே ராஜ்கபூர், நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சத்யஜித் ரே, எல்லாமே பிரியத்தில். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு தேவிகா ராணி 69 நினைக்கிறேன். வெல், இந்த 2ஆவதாக அந்த விருதை பெற்று நமக்கெல்லாம் ஒரு பெருமித உணர்வை தந்தவர் இயக்குனர் சிகரம் K.Balachander. Right now I am standing in his house and I am waiting for him. என் முதல் கேள்வி, பால்கே அவார்டு வாட் எவர் இட் இஸ், ஒரு அரசாங்கம், அது மாநில அரசோ மத்திய அரசோ எதுவாக இருந்தாலுமே அவங்க அவார்டெல்லாம் இது பண்ணிவிடுவாங்க. பட் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா சார் அங்கே? அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இல்லைன்னா கம்யூனிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணி உங்களை நர்வஸ் ஆக்காமல் இருந்தாங்களா? இல்லை, நல்லா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் இது என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இது மாதிரி அவார்ட்ஸு இதெல்லாம் கொடுக்கும்போது? அஃப்கோர்ஸ் எல்லா தடவையும் நான் போயிருக்கேன். நான் ஒரு 7-8 வாட்டி போயிருக்குல்ல. அதனால் நேஷ்னல் அவார்ட்ஸ்னால் கொஞ்சம் அதை கரெக்டாக கவனிச்சுக்குவாங்க. அது ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்ருவாங்க. பிரசிடென்ட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால ஒரு சின்ன மிஸ் ஆப் கூட நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கு முதல் நாள் உட்காந்து ஒரு 5-6 ஹவர்ஸ் ரிஹர்சல் பார்த்தாங்க. ரிஹர்சல்லாம் நமக்கு மட்டும் இல்லை, எப்படி வரணும், மற்ற அவார்டீஸ் எப்படி நடந்து வரணும், எங்கே வரணும், ஹவு ஷுட் யூ ரியாக்ட் டு தி பிரசிடெண்ட்டுக்கு போய் நேராக போய் கை கொடுக்கக்கூடாது. யூ கேனாட் எனி ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி டு தி பிரசிடெண்ட் அப்படின்லாம் சிலதெல்லாம் சொல்லி இப்படி இப்படி திருப்பி போகணும் அப்படிங்கிறது. நடுவில் என்ன வரும், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வரும் நடுவில் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக ரிஹர்சல். அப்புறம் அந்த இவங்க காம்பியர்ஸ் ஆக்சுவலி படித்து அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர சொல்லி சம்படி வில் ஆக்ட் ஆஸ் தி பிரசிடெண்ட் அவன் கொடுக்குற மாதிரி கொடுப்பான். அது ரியல் ரிஹர்சல். அது தட் இட் இஸ் எ மஸ்ட் பிகாஸ் இட்ஸ் எ பிரசிடென்ஷியல் ஃபங்க்ஷன். யூ கான்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். கேன் யூ டாக்? என்ன அந்த இடத்துல போய் இதுதான் ஒரு சந்தர்ப்பம்னு அவங்ககிட்ட எதாவது பேச முடியாது. சில பேர் பேசுகிறாங்க. சுருக்கமாக ஏதோ சொன்னீங்க. ஆமாம், சுருக்கமாக ஏதோ சொன்னேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ரிசீவ் தி அவார்ட் வித் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஏதோ சொன்னேன் நான். அவங்களே ஏதோ சொன்னாங்க, எனக்கு அதில் காதில் விடல பிகாஸ் ஆஃப் தி கிளாப்ஸ். உங்கள் படங்கள் எல்லாமே பொதுவாக மிடில் கிளாஸ், சிட்டி பேஸ்ட், ஆர் இட் மே பி இன் தஞ்சாவூர் ஆர் திருச்சி, திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இதுன்னு. வை யூ டிட் நாட் ட்ரை எக்ஸப்ட் ஃபார் தண்ணீர் அண்ட் அச்சமல்லையோ கம்ப்ளீட் கிராமம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமாம், கம்பேர் டு தண்ணீர் கம்ப்ளீட் கிராமம் இல்லை, பட் குத்தாலம்னு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன்.
அப்படி ஓகே. ஃபுல்லாக என்டையர் ஃபில்ம் வந்து குற்றாலம். யூ ஷோட் அந்த அருவி. அருவி வாஸ் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் மோட்டிவ்ஸ். வாட்டர். ஆமாம். நம்ம அதில் அருவியை நான் வந்து ஒரு கேரக்டராக வச்சுட்டேன் அதில். அதனால் ஐ வாண்டட் ப்ளீஸ் ஐ வாண்டட் குற்றாலம். ஓகே. பட் ஒய் யூ டிட் நாட் ட்ரை, அதாவது அது மாதிரி கிராம சப்ஜெக்ட் இன்னும் நிறைய பண்ணணுமான்ற அந்த இது வேர் யூ ஆர் ஷூர் அதுதான் அப்படின்ற. நம்ம இப்போ பிள்ளையை பற்றி பேசும்போது அந்த எச்சரிக்கை உணர்வுன்னோமே, அந்த எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கும் இருந்திருக்கு இல்லை? பட் வேற நவ் டூ யூ ஃபீல் அது மாதிரி இன்னும் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லைக் வில்லேஜ் ஆக்ஷன் இதெல்லாம்? பட் ஒன் திங் ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட், பட் ஐ ஹவ் பீன் டூயிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சினிமா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட். அதில் டவுட்டே கிடையாது. பட் மோஸ்ட்லி கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கலாம். மிடில் கிளாஸ் இஸ் அன் ஓஷன். ஒரு ஃபேமிலி எடுத்துங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியை, லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. அதில் லோவர் மிடில் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸோ உள்ள ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் ரைட் 100 stories. ஓகே. ஸோ இட் இஸ் சச் அன் ஓஷன். ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் தென் ஐ ஸ்விட்ச் ஓவர் டு திஸ் விமன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ். ஓகே. ஸோ விமன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸாக வந்தபோது இல்லை, இதில் ஐ டோன்ட் பிலீவ் in placing it to some nativity. Some sort of nativity is unimportant as far as the emotion is concerned. What is the emotion that you want to convey? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? The difference of the difference between the husband and wife. அதானே? ஓகே. அதுக்கு அது வந்து it can be placed in a middle class. It can be placed in an upper middle class. இல்லையா? ஸோ எனக்கு நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஒரு டிவர்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகே. எங்கே எடுத்துக்கலாம்? அது ஒரு லோவர் மிடில் கிளாஸில் எடுத்துக்கோம், அப்பர் மிடில் கிளாஸில் எடுத்துக்கோம். அப்படின்னு எடுக்கும்போது நேட்டிவிட்டி கொஸ்டினும் வரல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ இட் இந்த பிளேஸில் எடுக்கணும், அந்த பிளேஸில் எடுக்கணும்னு. when the subject needs it I have taken. தண்ணீருக்கு I needed a village. ஓகே. So that is why I have gone there to அத்திப்பட்டி. அங்கே கூட நான் வந்து போய் எல்லோரும் வந்து லொக்கேஷன் தேடும்போது நல்ல க்ரீனரியாக பார்ப்பாங்க. நான் பச்சையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் லொக்கேஷன் பார்த்தேன். ஒரு இடத்துல கூட பச்சை, ஒரு பெரிய அப்படி பேனிங் வந்ததுன்னா ஒரு இடத்துல கூட பச்சையே தெரியக்கூடாது. எல்லாமே இந்த மரங்கள்லாம் வந்து இலையெல்லாம் உதிர்ந்து கிடக்கும். ப்ராப்ளம். ஆமாம், அந்த ஸோ தட் வாஸ் தி ப்ராப்ளம்ங்கிறதுனால நான் அதை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தி place a particular emotion you are going to see, analyze and critically analyze. அது எங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுக்கு தகுந்த களத்தை நான் தயார் பண்ணிக்கிறேன். அது மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸுக்கு சம்டைம்ஸ் ஐ கோ டு அப்பர் கிளாஸ். பட் மிடில் கிளாஸ் ஹேட் ஆல்வேஸ் பீன் மை ஃபோர்ட். ஓகே. இல்லை, ஐ அக்ரி வித் யூ. பிகாஸ் நீங்கள் அந்த காலத்தில் தி ஜானகிராமன் எல்லாம் குடும்ப இதை பற்றி தான் நூற்றுக்கணக்கில் கதை எழுதியிருக்காரு. தேவனுடைய கதைகள் பார்த்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு இயக்குனர் வந்து ஒஷுடி அப்போ வந்து அந்த மண் வாசனை அப்படின்னு சொல்லி இப்போ மதுரை இந்த கதையை மதுரையில் தான் எடுக்கணுன்றாங்க. இந்த கதையை திருநெல்வேலி சார் இதுக்கு பேக்ரவுண்டு அப்படின்றாங்க என் கதைக்குன்னு. பட் அதெல்லாம் இப்போதைய தேவைன்றீங்களா? அப்போ அதுக்கு தேவை இல்லாமல் இருந்ததா? இல்லை, அப்போ தேவை இல்லாமல் இருந்தது சார். அப்போ தான் நான் சொல்லலை. அப்போ we were worried only about the emotion and the subject matter. சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, அதை எந்த கேரக்டர்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து we can choose திருநெல்வேலி. இப்போ நம்ம அச்சமலை எடுக்கும்போது கூட நம்ம திருநெல்வேலி கேரக்டருக்கு தானே போகணும். நீங்கள் பார்த்தீங்க அந்த படம், பார்த்து எழுதிருக்கீங்க. அது அச்சமலை இருக்கும்போது அது அந்த இடம் எனக்கு வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஒரு ரஸ்டிக் மேன், அவன் அவ்வளவு இன்னசென்ட்டாக, அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதனாக இருந்தவன் அப்படின்னு அங்கே வில்லேஜில் இருக்கலாம். பட் இங்கே இருக்கிறவனை காட்ட முடியாது, அவ்வளோ இன்னசென்ட்டாக காட்ட முடியாது. அதனால் அவ்வளவு அப்சல்யூட் இன்னசென்ஸ் ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஐ வென்ட் டு எ ரூரல் பிளேஸ் லைக் குற்றாலம். ஓகே. அங்கிருந்து அவன் எப்படி மாறலி, எப்படி அவன் டீக்ரடேஷன் ஆகுறது, அவன் டிஜெனரேஷன், வீழ்ச்சி மனிதனுடைய. ஆமாம், ஹவு பவர் கரப்ட்ஸ். ஆமாம். அப்போ அதுக்கப்புறம் ஸ்லோலி எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு. கேளுங்க. யூஸ்வலி நீங்கள் நாடகங்கள் இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. நாடகங்கள்லேருந்து இந்த டிரான்சிஷன் டு சினிமா இல்லை, ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி ட்ரிக்கி திங். காரணம் என்னென்னா
there is no director in a play, no editing, no camera, nothing. சினிமாவில் இருக்கிற எதுவுமே கிடையாது. ஸ்டேஜுக்கு அமிச்சிட்டிங்கன்னா ஆக்டர் டேக்ஸ் கேர். நீங்கள் பின்னால் தலையில் ஒன்றா அடிச்சிக்கலாம். எக்ஸாக்ட்லி பண்ணிருக்கீங்க. தட் வி யூஸ் டு டூ. ஏன்னா இந்த கர்டன் ஓவர் ஆகி நீங்கள் முடித்த உடனே அப்புறம் அவர் கையில் போயிடுது. தியேட்டரே அவர் கையில், அவங்க ஆர்டிஸ்ட் கையில் போயிடுது. பட் இந்த ஃபில்ம் அவங்க ஆர்டிஸ்ட் கையில் போனோடனே அது எதான மிஸ்டேக் வந்துன்னா வி சே கட் and we don't want more. ஓகே. அதனால அங்கே நமக்கு கண்ட்ரோல் இருக்குது. அப்சல்யூட்லி நோ கண்ட்ரோல். இதில் கண்ட்ரோலே கிடையாது. இப்போ இன்பிட்வீன் நம்ம மறந்து போயிட்டா அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி வேறு ஏதோ ஒரு டயலாக் வந்து அங்கேயே இம்ப்ரூவைஸ் பண்ணி ஏதோ ஒரு டயலாக் சொல்கிறது அவனுடைய சாமர்த்தியம் கட்டிக்காரது இருக்குது. அது சாமர்த்தியத்தை பிறகு ரொம்ப பேர் சாமர்த்தியமாக பண்ணுவாங்க. சில பேர் இங்கேருந்து எங்கேயோ ஜம்ப் பண்ணி ஒரு 2 பேஜ் தள்ளி போயிடுவாங்க. அது இமோஷனல் லெவலில். தி அதர் பார்ட்டி என்ன பண்ணணும்னா அவரை நைஸாக பிடிச்சி இழுத்துன்னு வந்து மறுபடியும் இந்த செகண்ட் பேஜுக்கு கொண்டு வரணும். ஏதாவது டயலாக் சொல்லி அந்த டயலாக் கியூவை சொன்னார்னா மறுபடியும் ஓஹோ ஞாபகப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆர்டிஸ்ட் வந்து அதை இப்படி தான் நாடகத்தில் நடக்கிறது. பட் நான்லாம் ப்ளே போடும்போது பக்கா அதில் வந்து ஒரு நாளைக்கு போட்டு சினிமா மாதிரியே இருக்கும். சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை கூட டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு இடத்துல கூட தடுமாற்றம் இருக்காது. ஏன்னா அத்தனை ரிஹர்சல் நான் கொடுத்துருவேன். அவ்வளோ ரிஹர்சல் கொடுப்பேன். 2 மாதத்துக்கு குறைஞ்சி எந்த பிள்ளையும் நான் முடித்ததில்லை. ஸோ 2 மாதம் ரிஹர்சல். அதனால் எவ்ரிபடி வில் பி பக்கா வித் அது மட்டும் இல்லை, மூமெண்ட்ஸு கூட நான் ஃபில்மில் வந்து நம்ம இங்கே போகிறேன், அங்கே வர, திரும்பி வர, இங்கே திரும்புகிறேன், இந்த அதெல்லாம் கூட நான் ஃபிக்ஸ் இட். நீங்கள் சினிமாவில் வந்து நீங்கள் அங்கே டிபெண்டிங் அப்பான் தி லொக்கேஷன் யூ வில் ஹவ் டு ஃபிக்ஸ் தி கேரக்டர் ஹியர் அண்ட் ஹி கோஸ் அப் டு தட் பிளேஸ். அங்கே ஒரு கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி இப்போ நாடகம்னு வரும்போது நாகேஷ் இருந்தார். நாகேஷ் வாஸ் அ பிஸி ஆர்டிஸ்ட்டு. ஒரு சவுகார் ஜானியை நடித்தாங்க. அவங்க சவுகார் ஜானியாக இருந்தாலும் சரி, நாகேஷாக இருந்தாலும் சரி, பட் அந்த டயலாக் விட்டு ஒரு சென்டென்ஸ் அதிகமாக சொல்ல மாட்டாங்க. ஒரு சென்டென்ஸ் அதிகமாக சொன்னால் கூட நான் வில் டேக் தம் டு டாஸ்க் பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரியாக்ஷன் அகெயின். அவன் எதிர்த்தாப்பில் உள்ள ஆர்டிஸ்ட் அவன் என்ன பண்ணுவான், இந்த ஒரு டைலாக் சேர்த்து சொல்லிட்டா அவன் அவ்வளோ புத்தாலித்தனம் இருக்கணும். அவனுக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டு தானே அடுத்தாப்புல வரணும். அதனால் ஐ டேக் வெரி பர்டிகுலர் கேர் தட் யூ கான்ட் அஃபோர்ட் டு ஹேவ் எனி dialogue in addition to what has been written and rehearsed. You see, you insisted on கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். அந்த இல்லை பேசிக்கலி ஒரு ரைட்டர்ன்றதா? பிகாஸ் அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே அது எல்லாமே போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் வந்து விச் இஸ் ஐ திங்க் இஸ் நாட் வெரி குட் ஃபார் சினிமா. யூ ஆர் எ ரைட்டர் பேசிக்கலி இல்லையா? ரைட்டர் இல்லாதவங்களும் நான் அது நினச்சதே இல்லை. முதல்லலாம் நான் நாடகத்தில் வந்ததெல்லாம் போனேன். அதனால் கதை, வசனம், டைரக்ஷன் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் when I found some subject which is of a matter of interestன்னு சொல்லும்போது அது ஐ காட் தி ரைட்ஸ். சிவசங்கரிக்கிட்டே நான் 47 days வாங்கி தானே போட்டேன். சிவசங்கரிக்கு ஐ கேவ் கிரெடிட். அதுக்கப்புறம் நான் ஐ டிட் தி ஸ்க்ரீன் பிளே. பட் இட் வாஸ் ரேர் தான் ரொம்ப. அது பட் சிவசங்கரியின் கதைன்னு தானே போட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு வீடு இருவாசல்ல 2 கதையும் வந்து வேறு ரிட்டன் பை சாங் வயலின் அவங்க 2 பேர் 2 கதையும் வந்தது. அதில் ஒரு கதை மட்டும் அனுராதா ரமணன். ஒரு கதை அனுராதா ரமணன், இன்னொரு கதை நான் இங்கே எழுதுனேன். அதுதான் அந்த 2 stories in one மூவி. அந்த கதை தான் வந்து அதில் தான் சினிமா பேக்ரவுண்டாக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு எவனாவது எடுத்துருக்கானோ. பட் தட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஈவன் த லொக்கேஷன் அந்த சீன்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்டில் ரிமெம்பர். உங்கள் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான களம், அந்த ஆம்பியன்ஸ் டிஃப்ரெண்ட்டான களம். அவங்க their own way of life. அவங்க லைஃப் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். அதை உள்ளுக்குள்ளே ஸ்டடி பண்ணி அவங்களுக்குள்ள ஹெல்பிங் டெண்டன்சி, அவங்களுக்குள்ள வட்டி வாங்குறவங்க, அங்கேயும் வட்டி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய கஷ்டம்னு ஒரு வட்டி வேணாட்டான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா எல்லாரும் வந்து சேர்ந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் அந்த கம்யூனிட்டியில் நான் பார்த்தேன். பட் அது அந்த அவங்க ஃபீலிங் எல்லாம் யாருமே சினிமாலேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கே தெரியாது. சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து அந்த படத்தில் சொன்ன விஷயங்கள் தெரியாது. சார், ஹவு ஃபார் யூ ஆர் செல்ஃப் கிரிட்டிக்கல்? அதாவது 2 types. நல்ல டிசிப்ளினோட பவுண்ட் வால்யூம்ன்ற வேர்டு சினிமாவில் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. பவுண்ட் வால்யூமோட ஸ்கிரிப்ட் இருக்கணும். அதில் ஆரம்பித்து நிறைய டிசிப்ளின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ யூ கோ த்ரூ வித் எ கிளியர் மைண்ட் அண்ட் ஃபினிஷ் எ மூவி அண்ட் நாட் ஃபர்கெட் அபவுட் இட், நாட் பாதர் அபவுட் இட். இன்னொன்று
புரண்டு கரை சேர்ந்து ஒரு படத்தை முடிக்கிறது. தனியாக நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனியாக உட்காந்துட்டு அங்கே கோட்டை விட்டேன், இங்கே தப்பு பண்ணேன், இதை பெட்டராக பண்ணுறக்கலாம், அதை சொதப்பிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு டைப் டைரக்டர்ஸும் இருக்கலாங்க. இந்த ஆங்கிள் நீங்கள் எந்த அளவு நீங்கள் இவ்வளவு டிசிப்ளினாக இருந்தும் உங்கள் படங்கள் முடிச்சதுக்கப்புறம் அதை பண்ணியிருக்கலாமே, இந்த இடத்துல பெட்டராக பண்ணிருக்கலாம்னு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களையே ஒரு அதை ஒரு ப்ராடக்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இட் இஸ் ஃபினிஷ்ட், கம்ஸ் அவுட் ஆஃப் த ஃபேக்ட்ரி. ஓகே, ஃபேக்ட்ரி கார் அரே சினிமா. அது அதில் போய் அப்புறம் போய் எந்த நட்டை திருப்பின்னு இருக்க முடியும், எந்த இது போல்ட்டை திருப்பி கட் பண்ணிட்டு முடியும், கோஸ் அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஓகே, பட் பீப்புள் ஏன் அக்செப்ட் பண்ணல, ஏன் அக்செப்ட் பண்ணாங்க? குட். ஆனால் பர்டிகுலர் இஷ்யூ பீப்புள் அக்செப்ட் பண்ணல. பீப்புள் அக்செப்ட் பண்ணலேங்கிறதுனால ஐ வில் நாட் சேஞ்ச் மை மைண்ட். ஸோ பீப்புள் அக்செப்ட் பண்ணல, ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் எனக்கு அதுக்கு வந்து ஜனங்கள் வந்து எனக்கு தே கிவன் மீ தி வரட்டிக்கிட்டு. ஓகே ஓகே, பின்னாடி பண்ணும்போது ஒரு கால் இந்த மாதிரி பாயிண்ட் இல்லாமல் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் நினைக்கலாம். நான் இல்லை இருந்தால் கூட நம்ம வந்து இதே மாதிரி பாயிண்ட்டை 100 படத்தில் வச்சு பார்க்கலாம், வச்சு ஜனங்க அப்போ ஒத்துக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு குசும்புத்தனமும் வந்தாலும் வரலாம். அப்படி இருக்கும்போது நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நெவர் மச் பாதர்டு படம் முடிச்சதுக்கப்புறம் பாதர் பண்ணுறதில்ல. பிகாஸ் ஆல்வேஸ் ஆன் தி பைப் லைன் அனதர் ஃபிலிம் வில் பி தேர். ஓகே, வி வில் பி டிஸ்கஸிங். அனந்தும் நானும் முன்னாடி நடுவில் கேப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒரு பைப் லைனில் இருக்கிறத எடுத்துட்டுருவோம், எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். அது இப்போ 100 நாள் போகுதா இல்லையா, 100 நாள் போகுதா இல்லையா, பாக்ஸ் உடனே திரும்பி வந்துடுதா, அதெல்லாம் போய் மண்டையை உடைச்சிருந்தாக்க அதுக்கப்புறம் இட் வில் ஸ்பாயில் யுவர் எனர்ஜி. உங்கள் அந்த எனர்ஜியெல்லாம் போயிடும், சுண்டி போயிடும். அதனால நாங்கள் அதை பற்றி கேரே பண்ணுறதில்ல. பட் எதுதான் நீங்கள் கேர் பண்ணுறீங்க படம் முடிச்சதுக்கப்புறம் வெர்டிக்ட் பற்றி அப்படின்றீங்க? உங்களுடைய ட்ராமா நீங்கள் அந்த காலத்தில் போட்டதுலேருந்து அந்த பல்ஸை நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது உங்கள் படத்தினுடைய அதனுடைய வெற்றி தோல்வி கரெக்டாக உங்கள் கணிப்புப்படி போயிருக்கா? இப்போவும் வந்து நீங்கள் எந்தெந்த படங்கள்லாம் நல்லா ஓடி இருக்கணும், அதே சமயம் இந்த படம் சுமார் தான் பட் ஆனால் பிரமாதமாக ஓடி இருக்கு, இது மாதிரி மாறிலாம் நடக்கிறதேன்னு நீங்கள் இல்லை அது மாதிரி வர்றது உண்டு. சுமார் படம் தான், இது 100 நாள் போகுது, ஓகே, வெல் அண்ட் குட், அவ்வளோதான். இது போகலையா, வெல் அண்ட் குட், அந்த ஆட்டிடியூடில் தான் நான் எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறேன். அது எனக்கு ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு, அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அது மெனி பீப்புள் சேவ் இன் மெனி திங்ஸ். இது எதனால் ஃபெயில் ஆச்சுன்னு 100 பேர்கிட்ட கேளுங்க, 100 நிமிஷம் பதில் சொல்லுவாங்க. ஓகே, அதனால் அதுவும் சரிப்பட்டு வராது நமக்கு. அதனால் வி ஆர் நாட் கோயிங் டு பி பெனிஃபிட்டட் பை தட். அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, நான் வாட் எவர் ஐ டேக் எ டிசிஷன், எப்படி நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறனோ அந்த டிசிஷனை ஜனங்க முன்னால் போடும்போது அவங்க ஒத்துக்கலையா, ரைட், அவங்க ஒத்துக்காத ஒரு படம், பட் இட் இஸ் அ குட் ஃபில்ம் as far as I am concerned. பட் ஜனங்க ஒத்துக்கலை, அவ்வளோதான். தி மேட்டர் எண்ட்ஸ் தேர். ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்தீங்களா நீங்கள்? ஆரம்பத்தில் நிறைய கோவப்பட்டுட்டு அப்புறம் போக போக ஒரு மாதிரி ஃபிலசாஃபிக்கலாக மாதிரி இல்லை அக்செப்ட் இல்லை அது அந்த மாதிரி மை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போச்சு. கடைசி வரைக்கும் அப்படி இருந்திருக்கேன் நான். ஓகே, கடைசி வரைக்கும் அப்படி இருந்திருக்கேன். யூஸ்வலி நான் ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துலேருந்து ரேடிக்கலி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டை, ஒரு கதை அப்படின்ற இதுலேருந்து. Do you think a movie is a success the moment you arrive at a concept, or you think அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் காஸ்டிங் எங்கே வேணாலும் சொதப்பல் ஆகும் அப்படின்றது ஆகக்கூடும் இல்லையா? பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஆனதே இல்லை. ஒரு கான்செப்ட் கதை திங்க் பண்ண உடனே இது அடுத்த படம் நான் எடுக்க வேண்டிய படம்னு. ஆமாம், அப்படி தான் திரும்ப நினைக்கிறேன். பிகாஸ் யூ ஆர் ரைட்டர் நான் கேட்குறேன். அதுதான் அதனால தான் நானும் சொல்கிறேன், அது அடுத்தது இதை தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம மனசுக்குள்ளே டிசைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் போகிறது, இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே வி சிட் ஃபார் டீட்டெயில்ஸ். அந்த டீட்டெயில்ஸு யார் போட போகிறோம், என்ன ஆர்டிஸ்ட் வைக்க போகிறோம், வாட் இஸ் த ஸ்க்ரீன் பிளே, ஹூ இஸ் கோயிங் டு டூ த மியூசிக், வாட் ஆர் கோயிங் டு பி தி சாங்ஸ், ஆல் தி அதர் திங்ஸ் ஆர் டிசைடட் லேட்டர். பட் களம் என்னங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் போது அது ப்ரீவியஸ் ரிலீஸுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எய்ம். யூ ஆர் ஆல்வேஸ் அவேர் ஆஃப் தட். ஐ ஆல்வேஸ் அவேர் ஆஃப் இட். அதைத்தான் தட் இஸ் வை ஐ ஹவ் மோஸ்ட்லி பீன் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, டெஃபினெட்லி. ஒரு டைப் காஸ்ட்டே பண்ண முடியாது, என்ன டைப் காஸ்ட்டே பண்ண முடியாது. அதுதான் அது சில பேர் சொல்லுவாங்க அது ரொம்ப ப்ராடாக
he is taking some triangles-னு சொல்லுவாங்க. பட் எவ்ரிதிங் இஸ் a triangle. எதை எடுத்தாலும் ட்ரையாங்கிள் தான். இப்போ லவ்னாலே ஹீரோ ஹீரோயின் வில்லன் ட்ரையாங்கிள் இல்லையா அது? ஆமாம். அதனால் அது ட்ரையாங்கிள்னு ஒரு ப்ராடாக ஒரு இதுக்கு கீழே கொண்டு வந்துடக்கூடிய ஹீரோ ஹீரோயின் பேரண்ட்ஸ் அதுதான் சொல்கிறேன். ஃபாதர் சன்னு மதர். ஆமாம், அதுவும் ட்ரையாங்கிள் தான். ஸோ ஒரு இமோஷனல் லெவலில் வெவ்வேறு இமோஷனல் லெவலில் எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த உறவுகள் நிறைய எடுத்துட்டுருக்கேன் நான். இந்த உறவுகளை பற்றி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அது நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய படங்கள்லாம் 4-5 படங்கள் பண்ணியிருப்பேன். அதை வந்து பிகாஸ் அது பர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டுகிட்டே இருக்கலாம். அதை இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அது மட்டும் இல்லை. இன்றைக்கி எடுத்து பார்த்தா இன்றைக்கி thousands and thousands of permutation combinations are there as far as interpersonal relationships are concerned. எஸ்பெஷலி அபூர்வ ராகங்கள். வெரி டேரிங், வெரி டேரிங். அப்போது வந்து டேரிங்காக இருக்கணும்னு உட்காந்தே பண்ணது அது. ராகமும் தாளமும் இணையப் போகிறது என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே. பட் இதே சேஞ்ச் ஒரு படத்துக்கு படம் வரும்பொழுது நீங்கள் ஹீரோயின்ஸையும் நான் ஐ ஹவ் பீன் நோட்டீஸிங் ஹிந்தி ஃபிலிம்ஸ் ஹாலிவுட் இங்கேன்னு பார்க்கும்பொழுது டைரக்டர்ஸ் லைக் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் ஹீரோயின் ரைட் ஃப்ரம் த பாடி ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே இதுன்றதுல உங்களுக்கு அதுலேயும் நீங்கள் வந்து வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அது ரொம்ப பேரெல்லாம் வேணால் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெருமனாக இருந்தாலும் சரி, லீனாவும் சரி, நீங்கள் இதுக்கு ஈஸியான ஒரு பதில் சொல்லலாம். என் கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது இல்லை, பியாண்ட் தட் என்ன இல்லை அது யூஆர் குவைட் ரைட். பிகாஸ் கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோன்னு பேசுகிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆர்குமெண்ட். பட் ஹேவிங் டேக்கன் அ பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் ஃபார் அ பர்டிகுலர் ரோல் விச் யூ ஹவ் ஆல்ரெடி டிசைன்டு. இப்போ இவளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இவளுடைய சாமர்த்தியம் என்ன, டு வாட் எக்ஸ்டென்ட் திஸ் பர்டிகுலர் கேரக்டர் வில் கோ அப்படிங்கிறத நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் அதுக்கு தகுந்தபடி ஸ்க்ரீன் பிளேயை கொஞ்சம் மாற்றிக்குவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் பிளே மாற்றிக்கிறதுனா என்ன, எலாபரேட் பண்ணிக்கிறது. இப்போ சரித்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் கொண்டு வந்தேன். அவள் 2வது இதில் வந்து மரோச்சகத்தில் தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அடுத்தது தப்பு தாளங்கள் எடுத்த போது நான் ஃபிக்ஸ் பண்ண ஹீரோயின் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் ரோல்னு சொல்கிறதுனால கடைசி ஷூட்டிங்க்கு நாள் வரைக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஷூட்டிங்க்கு வரத்துக்கு முதல் நாள் ஷீ செட் ஷீ இஸ் நாட் அக்செப்டிங் தி ஆஃபர் பிகாஸ் பீப்புள் எல்லாம் வந்து நீ ஒரு ப்ராஸ்டியூட்டாக ஆக்ட் பண்ணிட்டேன்னாக்க எல்லாருமே அப்புறம் ப்ராஸ்டியூட்டு இந்த கேரக்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவளை வந்து கொஞ்சம் பாய்சன் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி அவள் வந்து வரேன்னு சொல்லி அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டான். ஓகே, பட் அ கிரைசிஸ். நெக்ஸ்ட் டே ஐ ஆம் ஸ்டார்டிங் தி ஷூட்டிங் அட் பெங்களூரில் செட்ஸ் ஆர் ரெடி. ஓகே, இப்படி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு நடிகை ஒரு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆமாம் இல்லை சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணிங்களா? இப்படி இல்லை, நான் அதை என்ன பண்ணேன் அப்புறம் அப்புறம் இமீடியட்லி ஐ டுக் அ டிசிஷன். கார் அனுப்பிச்சு சரிதாவை கூப்பிட்டு வர சொல்லிட்டேன். சரிதா வாஸ் ஒன்லி 18 years old. ஷி டிட் தி ரோல் ஆஃப் அ ப்ராஸ்டியூட். அவளுக்கு அதனுடைய இமோஷன் எதுவுமே தெரியாது. ஒரு சீன் எடுத்துகிட்டு இந்த டயலாக் பேசிட்டு ரஜினி அவரும் பேசிட்டு இந்த பர்டிகுலர் டயலாக் நான் ஒன்று பேச சொன்னேன். இந்த பர்டிகுலர் டயலாக்னுடைய மீனிங் புரிஞ்சுதா அவனுக்குன்னு கேட்டேன். இன்னும் புரியல சார் தான். பட் ஷி ஹஸ் பர்ஃபார்ம்டு. சாப்பிட வராமல் அப்படியே படுத்துட்டா கை கால் கழுவிட்டு சாப்பிடுவாங்க. என்ன இதைத்தானே தேடுறீங்க? சரி சாப்பிடுவாங்க. கேவலம் ஒரு பீடி துண்டு நம்மளை பிரிக்க பார்க்கதாக்கும். அந்த பீடிக்கு யார் சொந்தக்காரன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்டாதான் சொல்லணுமா? உங்க தம்பி சோமா வந்திருந்தானா இங்க? ஆமா,
நான் வீட்டோடயே வந்துடணுமா? வப்பாட்டியா? பணத்தை காட்டி ஆசை காட்டினா நான் விரட்டு அடிச்சிட்டேன். அவனை உனக்கு முன்னாலே தெரியுமா? உன் ஒருத்தனதாயே எனக்கு முன்னால தெரியாது. என் பழைய வாழ்க்கையில நான் சந்திச்ச பல பேர்ல சோமாவும் ஒருத்தன். புருஷன் பொஞ்சாதியா முழுசா ஆவறதுக்கு முன்னாலேயே பொம்பளை மேல சந்தேகத்தை பாரு. இந்த ஆம்பளைங்க எல்லாருமே ஒரே ஜாதி தான். இதில் உங்கள் டெக்னிக் ஆஃப் ஹேண்ட்லிங் த ஹீரோயின்ஸ் ஆர் ஹீரோஸ் வாட் எவர் இட் ஆக்டர்ஸ் வரும்பொழுது இப்போ 2 இது இருக்குது. யூ கேன் டெல் ஒரு தப்பாக ஒன்று சொல்லிட்டாக்க நடிப்பும் தப்பாக வந்துடுறதுக்குது. அதாவது நீங்கள் இங்கே போய் இந்த ரூம்குள்ளே ஏதோ இருக்குது, நீங்கள் சந்தேகமாக பார்க்குறீங்க, அங்கே ஒரு வெடிகுண்டு இருக்குன்னா சொல்லிட்டீங்கன்னா ஒரு நடிப்பு ஒரு மாதிரி இருக்கும். இந்த ரூம்குள்ளே ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது, நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னாக்கா அவர் வேற மாதிரி ஆக்ட் பண்ணலாம். ஆமாம், அது சரி, அது ரைட் இல்லையா? அது அப்படி சொல்லணும். நான் குறிஞ்சிடலாம் மேஜிக் அடியிலலாம் பார்க்குறேன் ஓவர் டூ பண்ணி கரெக்டாக சார் அப்படி இல்லை. உங்கள் இது எப்படி நீங்கள் எந்த அளவு வரைக்கும் சொல்லுவீங்க அவரை? சில பேர் நடிச்சு சில பேருக்கு நான் வந்து சொல்கிறத வந்து அவள் என்ன பண்ணணுங்கிறதையே நான் செஞ்சு காட்டிவிடுவேன். அதனால் அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வரும்போது பழக்கப்பட்ட ஆர்டிஸ்ட்டுகள் வரும்போது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பாம் இருக்குது, அது பயத்தோடு வரேன்னு சொல்லுவேன். அதர்வைஸ் அவங்க சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதாவது தேவையில்லாமல் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அவங்கள ஒரு தலையில் ஒரு இதை ஏற்றக்கூடாது, ஒரு ஹெட் அது இதை பயந்து போயிடுவாங்க. ரொம்ப சொல்ல அவங்க ஃப்ரீயாக இருக்கிற இது போயிடும். அங்கேருந்து இங்கேருந்து வந்து கிட்ட பார்க்குறேன், உள்ளுக்குள்ளே பார்க்குறேன், ஏதோ ஒன்று கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ என்ன தெரியலங்கிற மாதிரி அவ்வளோதான் லைட்டாக சொன்னால் போதும். இப்போ கமல் மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து போனால் ஃபுல்லாக சொல்லிட்டோம்னாக்கா ஓகே, ஃபுல்லாகவே சீன் என்னன்னே சொல்லிவிடலாம் கமலுக்கெல்லாம். பட் மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஐ டோன்ட் சே தட். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்டேருந்து மேக்ஸிமம் ஒர்க்கை நான் ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அது வழியாக கிடைக்கும். ஓகே, இல்லை விச் மேட் மீ திங்க் நிறைய இயக்குநர்கள் நடிச்சு காட்டுறாங்கன்றது நீங்கள் நடிச்சு காட்டிங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. மேபி தட் உங்களுக்கு அது புரிஞ்சு வந்திருக்கலாம். நான் எப்பவுமே பார்ப்பேன், ஒரு டைரக்டர் நடிச்சு காட்டும்போது எனக்கு ரொம்ப தமாஷா அது ஹியூமரஸாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி நடக்கணும், இது மாதிரி நீங்கள் ஒரு நடந்து இப்படி வரீங்க ரஜினின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்புறம் ரஜினி ஒரு எலக்ட்ரிஃபையிங்க அவர் உள்ளே வந்து வாக் பண்ணும்போது இப்போ தானே அது இப்போ. பட் அப்போ முதல்ல நடிக்கும்போது இல்லையா அது நோபடி வுட் ஹவ் சீன் இட். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி சார் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேத்தோஸ், ஒரு நிதானம், அவர் மூமெண்ட்டில் அந்த வாக்கெல்லாம் கிடையாது. வில் மூவ் வெரி ஸ்லோலி இல்லையா, வித் ஸ்டோரி பிஹைண்ட். சரி, ட்ராஜடி பிஹைண்ட். அதுக்கு என்ன வேணுமோ அது சொல்லி கொடுக்கப்பட்டது, அது பண்ணி கரெக்டாக பண்ணார் அவர். தென் அப்புறம் வில்லனாக தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. இல்லை, அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு ஸ்டைலைஸ்டு ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டேன் அவருக்கு. ஸ்டைலைஸ்டு ஆக்டிங் பிகாஸ் அந்த சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது. ஆமாம், ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல் இப்போவும் நீங்கள் வந்து முன்னு முடிச்சில் கூட பார்க்கலாம். முன்னு முடிச்சில் இட் இஸ் ஸ்டில் தேர். பட் நீங்கள் வில்லனாக யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம், வில்லனாக. You thought he would become a great villain or anti-hero kind of? அவருக்கு ஆக்சுவலி அவருடைய ப்ரிஃபரன்ஸே ஆன்டி ஹீரோ தான். ஓகே, இவர் எங்கிட்ட முதல்ல சொன்ன போதே ஆன்டி ஹீரோன்னா அது மீன் வில்லனாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னா. அதனால தான் வில்லன் ரோலே மெயின் ரோல் கொடுத்தது. நான் மூன்று முடிச்சில் மெயின் ரோல் கொடுத்தது. பட் அவர்களெல்லாம் வில்லனா அவர் வந்து ரொம்ப லுக்ஸ் நிச்சயம் பார்க்க முடியாது இல்லை, அந்த டார்ச்சர் பண்ணுற ஹஸ்பண்டாக வந்து இல்லை ரொம்ப பிரமாமா. கேள்வி கமிங் டு த சி, இப்போது குரோசாவா நம்ம நேம் ட்ராப்பிங் பண்ணலை, குரோசாவா, டேவிட் லீன் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்கெல்லாம் டில் 80s they were taking producing movies, even epics லெவலெல்லாம் கூட அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து இதுக்கு மேலே இந்த ரேட் ரேஸாக வாட் எவர் இட் இஸ் இப்போ இருக்கிற காம்படிஷன் முடியல அப்படின்றதுனால இப்போ படம் டைரக்ட் பண்ணுறது இல்லையா? இதை நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணி சாதிச்சிட்டீங்க, இனிமேல் நத்திங் டு ப்ரூவ் இருந்தால் கூட கேட்குற ஒரு இதில் இல்லை. நான் வந்து அஃப்கோர்ஸ் நத்திங் டு ப்ரூவ்ங்கிறது பிலாங் டு இனிமேல் நம்மளால் இப்போ இருக்கிற டைப் ஆஃப் படங்கள் என்னால் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இதெல்லாம் நியாயமாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஏற்படும் தான் இல்லையா? இல்லை, அது ஏற்படும். பட் நத்திங் டு ப்ரூவ்ங்கிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் ஐ ஸ்டில் கன்சிடர் மை செல்ஃப் as a ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா. ஏதோ ஒரு சினிமா பார்க்குறோம், இப்போ இன்றைக்கி வரல பசங்கள்லாம் ஏதோ புதுசாக பண்ணுறாங்க, அடடே இந்த ஒரு சீன் பண்ணியிருக்காங்களப்பா பிரமாதமாக இருக்கப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணவே இல்லையே,
இது மட்டும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நம்ம ஏன் பண்ணவே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. நான் கோ கங்க்ராச்சுலேட் பாய். இந்த விஜய்னு ஒரு பையன் எடுத்தான் படம். அந்த படத்தை பார்த்துட்டு நான் அசந்து போய் லெட்டர் எழுதினேன். அது மாதிரி அவன் பண்ணியிருக்கான், அந்த பையன் பண்ணியிருக்கான், சின்ன வயசில் பண்ணியிருக்கான் ஒரு பெரிய லவ் ஸ்டோரி. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்சீவ் தட் லவ் ஸ்டோரி. அந்த மதராசப்பட்டினம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் பிஏ பண்ண முடியல. நம்மளால் பண்ண முடியுமா? நம்மளாலே இந்த மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் கேன்வஸ் இஸ் ஸோ பிக். நினைக்கிறேன் எது இப்போ வந்து எது உங்களுக்கு அந்த இன்ஹிபிஷன் இருக்கா? எனக்கு இன்ஹிபிஷன் என்ன ஒன்றுமோ பட்ஜெட்டு தான். பட்ஜெட் வந்து அந்த லெவலுக்கு பட்ஜெட் எடுத்து என்னால் பண்ண முடியாது. அது என்னுடைய பட்ஜெட்னு வந்து ஒரு மாடரேட் பட்ஜெட்லேயே நான் வந்துட்டேன். திடீர்னு ஒரு இப்போ நான் 60 கோடி 100 கோடியில் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறதுக்கு ஐ எம் நாட் யூஸ் டு தேட். பட் டைரக்ஷன் ஆஃப் அ சினிமாங்கிறது எனக்கு கையை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னா கூட, பட் ஐ எம் ஏபிள் டு டூ மை பெஸ்ட் விதின் தி கன்ஃபைன்ஸ் ஆஃப் அ ஸ்மால் ஸ்க்ரீன். ஓகே, அதில் பண்ண முடிகிறது என்னால். அதை பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் இந்த ஒரு அவார்டுன்னு ஒன்று வந்து கொடுத்தோடனே, ஒரு அவார்டை கொடுத்து நம்மளை இவ்வளோ பெரிய ஹை பெடஸ்டலில் வச்சுட்டாங்களே, நமக்கு இன்னுமே ஒரு தடவை ஒரு படம் பண்ணால் தேவலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. இதுதான் சார், எதையாவது சொல்லி உங்களை இன்னொரு படத்தை நீங்கள் பண்ணணும். இட் இஸ் கமிங். பட் ஐ cannot aspire for a big film with a budget of 50 crores or even 20 crores. நான் வந்து ஐ would do it within 3 crores or 4 crores or at the most 5 crores-க்குள்ளே ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் சாரி டு சே, இப்போ சினிமா ரசிக்கிற ஆளே கிடையாது இன்றைக்கி. சினிமா ஆஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் ரசிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஆல்ஃபிரட் ஹிச்காக் படங்கள்லாம் பார்த்தீங்க நான் அப்போ அந்த இன் தோஸ் டேஸ் வாட் ஐ வாஸ் டூயிங், ஆல்ஃபிரட் ஹிச்காக் படம் வருது எழுப்பிட்டு இருந்தேன். இத்தனாம் தேதி நோட் பண்ணி வச்சுக்குவேன். அன்றைக்கி நைட் ஷோ போயிடுவேன் அன்றைக்கி. ஓகே, இப்போ அப்படி கிடையாது. இன்றைக்கி சாயந்தரம் பொழுது எப்படி போக்குறது? ஐநாக்ஸ் போகலாமா, இல்லை இது அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இது என்ன படம் கொடுத்துங்க, என்ன படம் ஓடுதுன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு போகிற மாதிரி. அதை சினிமாவாக பார்க்குற எண்ணம் இல்லை. இப்போது சினிமாவை ஒரு பொழுதுபோக்காக நினைக்கிற ஒரு நிலைமை வந்துட்டதுனால சினிமா ஹேஸ் லாஸ்ட் இட்ஸ் ரெலவன்ஸ்ன்னு தோணும். லாஸ்ட்டு கேள்வி சார், நீங்கள் இதுக்கு என்ன வேணால் போய் சொல்லலாம், நான் கேட்டுன்னு தான் ஆகணும். இட் இஸ் எ கொஸ்டின். யூ சி, யூ ஹேவ் யுவர் ஓன் சார்ம், வெரி இன்டெலிஜென்ட் லுக்கிங் அண்ட் ஆல்சோ இன்டெலிஜென்ட். ஃபிலிம் இதில் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கிற புத்தகங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணும்போதெல்லாம், ஈவன் த ஹாலிவுட் யூரோப்பியன் இதுவும் சரி, இங்கே நார்த் இந்தியாலையும் சரி, இப்போ குருதத் அப்படின்னாக்க ஒரு வைதாரகம், ராஜ் கபூர் அப்படின்னு ரொம்ப நர்கீஸ் அப்படின்னு ஒரு யங் டைரக்டராக இருக்கும்போது, யூ ஆர் நெவர் ஃபேசினேட்டட் வித் எனி ஸ்டார். ஐ வாஸ் ஃபேசினேட்டட் as a human being. அந்த ஃபீலிங்ஸ் அந்த ஒரு அந்த இன்ட்ராக்ஷன் அண்ட் இதில் ஒரு அந்த ஃபீலிங்ஸ்ன்றது இல்லாமல் இருக்க சான்ஸ் இல்லை. அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னு வரும்போது டெஃபினெட்லி எ உமன் மே லைக் யூ அண்ட் லவ் யூ அந்த இதெல்லாம் இருக்கலாம். யூ ஆர் மேரிட் அண்ட் ஆல் தட்ன்ற வேற. நான் கேட்குறது என்னன்னா, அது மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை, அப்படின்றது ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஐ யூஸ்ட் டு சே, ஐ ஆல்சோ ரிட்டன் லைக் தட் அபவுட் இட். ஸோ ஐ ஹவ் பீன் loving all my heroines, women characters. Very good. Women characters, Altanian, I loved them. It does not apply only to heroines. It applies to the heroes also. Okay. Kamal Haasan, I used to like him immensely. When he goes into a character, the character மேலே I fall for that character. அதனால் without any difference in sex, அது வந்து ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும். இப்போ பிரகாஷ் ராஜ் வந்த போதெல்லாம் ஐ யூஸ் டு ஃபால் இன் லவ் வித் தட் ஃபெலோ பிகாஸ் ஆஃப் தி பவர் வித் விச் ஹி இஸ் ஏபிள் டு ஹேண்டில் தி கேரக்டர். ஸோ இதில் ஆண்பால் பெண்பால் இல்லை இப்போ அதே கிடையாதுங்கிறேன் நான். ஓகே, ஆண்பால் பெண்பால் கிடையாது. பட் வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுன்னா, 2 பேர் வரும்போது ஏதோ இவங்க 2 பேருக்குள்ள இது இருக்குது அப்படி. அது இந்த இன்ஹிபிஷன்ஸ் இங்கே அதிகம். ஆமாம், இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக அதை பற்றி ஏதாவது பேசுவாங்க, தப்பாக எழுதுவாங்க, தப்பாக பேசுவாங்க. So you are bothered about that? Yeah, no, I am not bothered about it. I have passed that stage. I am not bothered about it.
உங்களுடைய இந்த பட்டறை அப்படின்னு சொல்லலாம்னு பார்க்கும்பொழுது போத் பெரிய திரை அண்ட் சின்ன திரை. சின்ன திரையில் வந்து நிறைய வாங்க வாங்க எப்படி சின்ன திரைன்னு உடனே அவங்க கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறீங்க நீங்கள். பட் ஆனால் நீங்கள் பெரிய திரை தான் ஃபஸ்ட்டு யூ ஸ்டார்டட் இல்லையா? ஆமாம், அப்பா வந்து என்னை கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக உட்காந்து வச்சதுலேருந்து ஒரு 15 இயர்ஸாக இப்போ நான் அப்போ என்ன பார்த்துக்கிறேன். வயசு உங்களுக்கு? எனக்கு ஐ வில் பி இன் மை லேட் 20s. அப்போ ஆமாம், எப்படி இருந்தது 28? அப்போ என்னவோ பயமே தெரியல. சரி நான் பண்ணுறேன்ப்பா, தைரியமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து அப்புறம் தான் அப்சர்வ் பண்ணி தான் நான் கற்றுனேன். ஓகே. பட் ஹி வாஸ் தேர் பிஹைண்ட் மீங்கிற ஒரு சாலிட் ஃபீலிங் இருந்தது, வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங். பட் இந்த 20 இயர்ஸில் அப்பாவே இருந்தாலும் கூட ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்காது டெசிஷன் மேக்கிங் அதெல்லாம் வரும்போது. நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும். டிட் யூ ஃபீல் தட்? அந்த எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும். இல்லை, எனக்கு வந்து அப்பாவோட எது பலமாக எது இருந்ததோ அதுவே கொஞ்சம் பலவீனமாகவும் இருந்தது. ஏன்னா அப்பா இருக்கா ஸ்ட்ராங்காங்கிற இது ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் அப்பா பேரை கெடுத்துடக்கூடாதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டென்ஷன் எனக்கு எல்லாத்துலேயும். ரிலேஷன்ஷிப் வித் டைரக்டர்ஸ், வித் ஆர்டிஸ்ட்டு, கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் முதல்ல. அப்பா வந்து திஸ் இஸ் அ டைரக்டர்ஸ் கம்பெனி கவிதாலயாங்கிறது. ஸோ அந்த டென்ஷன் எனக்கு ரொம்ப இருந்தது. அதாவது ஒரு டைரக்டர் கேட்டு நம்ம வந்து அந்த ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்காம ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது எதையும். ஸோ அதோட சக்ஸஸில் நம்ம குறுக்க வந்துருவோமோ அப்படிங்கிற டென்ஷன் ரொம்ப இருக்கும் எனக்கு. அது எப்படி லேர்ன் பண்ண முடியும்? பை ஜஸ்ட் பீயிங் டாட்டர் ஆஃப் கேபி சார் ஒருத்தருக்கு இந்த திறமைகள்லாம் வந்துருமா சார் அது மாதிரின்னு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததா உங்களுக்கு? வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பிக் அச்சீவ்மெண்ட்டு? ஃபர்ஸ்ட் பிக் அச்சீவ்மெண்ட் யுவர் ஃபாதர் ஃபெல் தனியாக ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்கிற மாதிரி. ஐ திங்க் அப்பாவே சொன்னது வந்து சாமி படத்தோட 100வது நாள் விழாவில் அப்பா சொன்னான். ஸோ அது ஏன்னா அந்த படம் வந்து ஒரு 2-3 ஒரு செட்பேக் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக ஒரு கமர்ஷியலாக கம்பெனியோட ஒரு இமேஜை நல்லா வெளியில் காட்டுற மாதிரியான ஒரு ஃபிலிம் கமர்ஷியலி யூனோ. ஸோ அதுக்காக நம்ம சப்ஜெக்ட் செலெக்ஷன் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் ஒரு கவிதாலயா வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் ஒரு பர்சனலி ஐ டுக் லாட் ஆஃப் பெயின்ஸ் இன் தட் ஃபிலிம். ஸோ அதோட ஒரு சக்ஸஸ் வந்து ஐ திங்க் இட் இம்ப்ரெஸ்ட் ஹிம். ஏன்னா அப்பாட்டேருந்து அதில் நான் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணல. ஓகே ஓகே. She did it on her own completely. It was a huge success. சின்னத்திரை நீங்கள் ஏன்னா ஐ வாஸ் a bit confused. நீங்கள் சின்னத்திரையும் நீங்கள் ஒரு இன்சார்ஜ் ஆனேன். பட் உங்கள் இவர் பிரதர் கைலாசம் நோ ஃபார் a long time. He did. ஆமாம், அதாவது இப்போ நாங்கள் 2 பேருமே எஸ் மின்பிம்பங்கள் தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ நாங்கள் வந்தபோது வாட் வி டிசைடட் வாஸ் நான் வந்து ஃபிலிம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணோம், அவர் டெலிவிஷன். ஸோ அப்படி டிவைட் பண்ணி வச்சுனோம். ஸோ மின்பிம்பங்கள் ஹஸ் டன் லாட் ஆஃப் பைனியரிங் ஒர்க். இன்றைக்கி வந்து பேர் சொல்லக்கூடிய அத்தனை ப்ரோக்ராம்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனும் மின்பிம்பங்கள் பண்ணியிருக்கு தான். சாட் ஷோஸ் ஆகட்டும், சீரியல்ஸ் ஆகட்டும், சப்ஜெக்ட்ஸ் என்ன தொடுறாங்க, என்ன ஃபார்மேட்டில் அந்த ஷோ இருக்கணும், எல்லாம் ஹி ஹஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க் இன் தட். நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? உங்கள் அப்பாவை வச்சுட்டு என்ன இப்போ நான் இத்தனை நேரம் கேட்டிருந்தது இன்னொரு நெக்ஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அதுதான் நானும் வந்து ஏதாவது நல்ல சப்ஜெக்ட். அப்பா வந்து அஃப்கோர்ஸ் பட்ஜெட் தான் மெயின் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்பா ஃபீல் பண்ணுறான். பட் அப்புறம் வாட் ஹீ ஃபீல்ஸ் ப்ராப்ளி இஸ் பட்ஜெட்டை நம்ம சொல்லும்போது ஃபோக்கஸ் வந்து அதர் திங்ஸில் போயிடுறது. வைல் அந்த ஃப்ரேமில் வந்து இமோஷன் அது மட்டுமே பிரதானமாக இருக்கணும்னு ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் வந்தால் பண்ணலாம், நான் வந்து கை கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ ஐ ஃபெல்ட் தட் அப்பா வந்து ஆனால் தாதா சாஹிப் பால்கே அவார்டுக்கு இனிமேல் டிசர்வ் பண்ணணுங்கிற மாதிரி படம் பண்ணணுங்கிறாரு. அது இல்லை, ஆல்ரெடி இஸ் அச்சீவ்ட். பட் இந்த சமயத்தில் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது. தயவுசெய்து சொல்கிறேன், இப்போ இருக்கிற எதையுமே மனசில் வச்சுக்க வேணாம். யூ கிரியேட் சம்திங் சிம்பிள் அண்ட் இது தனியாக ஒரு இதில் ஒரு பியூட்டிஃபுல் மூவி சார்ட்டேந்துன்றது வந்து நீங்கள் பின்னால் நவ் யூ காட் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை கிரியேட் பண்ணுறதுக்கான இது ஃபர்கெட் அபவுட் எவ்ரிதிங்ன்றது ஒரு ரசிகன் ஆங்கிள் தான். நான் asking you can do that. Yeah, definitely. Thanks for your good wishes. Thank Definitely you we'll be so able much. to do it. Sir, thank you so much, sir, for giving the time.